பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீனா தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாய்ஸ். சீனா விட்டுட்டாங்கன்னா இப்போ பாகிஸ்தானால் கொஞ்சமும் எந்திரிக்க முடியாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு சீபக் மட்டும் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இல்லை. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் மட்டும் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கிடையாது. பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷலாக 9 எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத உருவாக்கணும் இந்த ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனால் சீனா இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த 9 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை ஏன் பாகிஸ்தானுக்கு உருவாக்கி கொடுக்கணும், அதுலேருந்து கொஞ்சமாக வேறுபட்டு நிற்கிறது சீனா. ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் பாகிஸ்தான்லேருந்து சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது சீபக்கெல்லாம் அப்படியே இருக்குப்பா, அந்த ப்ராஜெக்ட்லாம் அப்படியே கிடக்கு, நம்ம மறுபடியும் சீபக்கை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவின் பக்கம் இருந்து ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுக்கப்படுது. உங்கள் நாட்டில் இப்போ நிலைமை சரியில்லை, உங்கள் நாட்டுக்கு தேவையான எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பாதாள நிலைமைக்கு போயிட்டுருக்கு. அப்படியே இருக்கும்போது நாங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ உங்களுடைய நாட்டில் சில பல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். அந்த மாற்றம் எங்களுக்கு நல்லதாக இருக்கணும். அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், அவங்க பாகிஸ்தானில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். அதுவரையிலும் புது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, பழைய ப்ராஜெக்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லலை, பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகை டான் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குங்க. அந்த பத்திரிகையில் சீபக் அப்படிங்கிறதும் சீனாவினுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் எப்படி ரீஐட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் ஸ்டடி நடத்தியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சீபக் வழியாக பயனடைந்தது பாகிஸ்தான் கிடையாது, சீனா தான். இனிமே தான் பாகிஸ்தானுக்கு ஏதாவது பயன் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் சீனா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க டீவியேட் ஆகி போகிறாங்க. நம்ம நாட்டில் பாகிஸ்தானில் தயாரிக்காமல் வேறு பல நாடுகளில் முக்கியமான ப்ராஜெக்டை கொண்டு போகிறாங்க. இது பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸை டான் பத்திரிகை வெளியிட்டது அப்படிங்கிறதையே நம்மளால் நம்ப முடியலை. ஏன்னா சீனாவுக்கு எதிரான கருத்துக்களும் அங்கே இருக்குது, பாகிஸ்தானுக்கு தேவையான கருத்துக்களும் அங்கே இருக்குது. அதுக்கு இன்னொரு பக்கத்தில் இந்த டான் அப்படிங்கிறதுக்கான அந்த பத்திரிகையிலேயே நேற்றைய வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் பட்சத்தில் இந்த ஸ்டார்லிங் அப்படிங்கிறது என்ன, ஆன்டி ஸ்டார்லிங் ரேடார் அப்படிங்கிறத சீனா தயாரிச்சிருக்காங்க, அது ஒரு ஷோவில் காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே ரேடாரை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதாக இப்போ சீனா அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பல உண்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆல் வெதர் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தான் சீனா மற்றும் பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப். எங்களுடைய உச்ச நண்பன், எந்த காலகட்டத்தாக இருந்தாலும் சரி நாங்கள் 2 பேரும் நண்பர்களாக தான் இருப்போம், அயன் பிரதர்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, யுவானை அவங்களுடைய பாகிஸ்தானில் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு புது பேமெண்ட் சிஸ்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் சீனாவுக்கு போனார் பார்த்தீங்களா, அவர் போன 2வது நாளில் தான் பாகிஸ்தானுடைய சென்ட்ரல் பேங்கும் சீனாவினுடைய சென்ட்ரல் பேங்கும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இனிமே நேரடியாக டாலரோ இல்லாட்டி வேறு ஏதாவது கரன்சியை வச்சோ இவங்க அந்த மாதிரியான ட்ரேட் அப்படிங்கிறது செய்யாமல் யுவானை வச்சே ட்ரேட் அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க. யுவானை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, இப்போ ஈரானை எடுத்துக்கோங்க இல்லாட்டி ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, அவங்களும் பாகிஸ்தான் கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். யுவான் அப்படிங்கிறது அங்கேருந்து கிளியர் ஆகி போயிடும். இப்போ இது ஒரு டாலருக்கான மாற்று ஒரு நடவடிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இது பாகிஸ்தானுக்கு தேவையான ஒன்றும். ஏன்னா பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்க போகிறது சீனா தான். சீனா யுவானா தான் கொடுக்க போகிறாங்க, டாலராக தேவைக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சீனாவினுடைய எக்கனாமி. பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளட் வழியாக ரொம்ப பெரிய மக்கள் ஆழ்ந்த ஒரு துக்கத்துக்கு போயிருக்காங்க. இது இல்லாமல் அரசியல் குழப்பங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு, தீவிரவாத செயல் அப்படிங்கிறது கூடிட்டுருக்கு. இது எல்லாமே சீனாவுக்கு ஒரு பெரும் தலைவலி தான். இந்த பெரும் தலைவலியில் கண்டிப்பாக சீனா என்ன செய்வாங்க, நிறைய பணத்தை பாகிஸ்தானில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பாகிஸ்தான்கிற பெயரை பயன்படுத்தி ரொம்ப பெரிய அளவு ப்ரொபகண்டா நியூஸ் அப்படிங்கிறத மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான அந்த கமாண்டர் ஆஃபீஸா சீனா ஒரு நபரை நியமித்திருக்கிறது. அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹே வெய்டாங் அப்படிங்கிறது தான். இந்த ஹே வெய்டாங் அப்படிங்கிறவர் வேற யாருமே கிடையாதுங்க. இந்த டோக்லாம் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவினுடைய கோழி கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோக்லாம் இஷ்யூவை யார் மூளையாக செயல்பட்டாங்களோ அவர் தான் இந்த ஹே வெய்டாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹே வெய்டாங் அப்படிங்கிறவன் மறுபடியும் PLAவினுடைய ஜெனரலாக நியமிக்கப்படுகிறார்.
குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவினுடைய இராணுவம் அதுக்கு எதிராக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் மூளையாக நின்று செயல்படக்கூடிய ஒரு நபராக அடுத்த 5 ஆண்டுக்கு இவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இவருடைய பதவி அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 6 முக்கியமான நபர்களை இதே ஜி ஜின்பிங் அவர்கள் அவருடைய உயரிய ஒரு பதவியில் வைத்திருக்கிறார். அவங்க எல்லாருமே போருக்கு ரொம்ப பெரிய அளவில் மூளையாக செயல்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஓவராலாக இப்போ இவர் வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எதிரி நாட்டவர்களை வீழ்த்துவதற்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் முதலே செஞ்சவங்களை அப்படியே அவங்களுடைய உயர் அதிகாரிகளாக வைப்பது எல்லா நாட்டுக்குமே ஒரு பெரும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுது. ஸோ ப்ரொபகண்டா நியூஸ் அப்படிங்கிறது இனிமேல் கூடுதலாக இருக்க போகுது. இந்தியா சீனாவினுடைய பார்டர் இஷ்யூ அப்படிங்கிறதும் இருக்க போகுது. பாகிஸ்தானுக்கு இல்லாட்டி பாகிஸ்தான் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தி ரொம்ப விஷயங்களை சீனா செய்ய போகிறாங்க. தைவான் அப்படிங்கிற நாட்டுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஜி அவர்கள் செய்ய போகிறாங்க. இப்போ தான் அடுத்த ப்ரொபகண்டா நியூஸ். டான் அப்படிங்கிற பத்திரிகையில் சீனாவுக்கு எதிரான கருத்துக்களுடன் ஒரு கட்டுரை வருது. இந்த இடத்துல ஒரு ஏர் ஷோ அப்படிங்கிறது நடக்குது. அந்த ஏர் ஷோவில் மிகப்பெரிய அளவு ரேடார் என்பதை கண்டுபிடித்து நாங்கள் இந்த வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 10 மீட்டர் லென்த்து கொண்ட அந்த ரேடார் SLC-18 அப்படிங்கிற ரேடார் தான். அதை எல்லாருமே ஆன்டி ஸ்டார்லிங்க் ரேடார் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா லோ எர்த் ஆர்பிட், பூமியினுடைய சர்ஃபஸ்லேருந்து 100லேருந்து 2000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டை இதனால் என்ன செய்ய முடியும்? ட்ராக் பண்ண முடியும். அப்படி ட்ராக் பண்ணுற அந்த சேட்டலைட்டினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய சிக்னல் என்ன, அந்த சிக்னல் எப்படி ஜாம் பண்ணலாம், நம்ம நாட்டிலேருந்து, அதாவது அந்த ரேடார் எங்கே வச்சுருக்காங்களோ அந்த நாட்டிலேருந்து சிக்னல் எப்படிலாம் அந்த சேட்டலைட்டுக்கு அனுப்பாமல் இருக்கலாம், இப்படிங்கிற எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு ரேடார் தான் SLC-18 அப்படிங்கிற ரேடார். இந்த ரேடாரை நாங்கள் எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சீனாவினுடைய நட்பு நாடு பாகிஸ்தான். அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இல்லாட்டி பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே இந்த ரேடார் அனுப்புவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பாகிஸ்தான்கிட்ட தான் பணமே இல்லையேடா, அவங்க எப்படி இப்போ சீனாட்டிருந்து இந்த ரேடாரை வாங்குவாங்க? இந்த ஒரு கேள்வியும் நமக்குள்ளே நார்மலாக வர வேண்டியதுதான். எக்கனாமியில் இவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற, அவங்களுக்கு கடன் வேணும், IMF பெயில் அவுட் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்க்குறோம். அப்படி இருந்தும் இந்த ரேடார்லாம் வாங்குவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தேடி பார்க்கணும். இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது 2021 வரை பார்ப்போமே. 2017 2021 இந்த 4 வருடத்தில் பாகிஸ்தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிற வெப்பன் அப்படிங்கிறதுல 72% சீனாவினுடைய வெப்பன் தான். இராணுவ தளவாடங்கள் இது எல்லாத்தையுமே சீனாட்டிருந்து தான் இம்போர்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. சீனாவினுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட் வெப்பன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட பாதி, அதாவது 42% அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மட்டுமே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சிப்ரி அப்படிங்கிற அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. ஸ்வீடனை சேர்ந்த ஒரு திங்க் டேங்க் தான் இந்த சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு. ரொம்ப ஒஃபிஷியலான பல நாடுகளும் இந்த அமைப்பு வெளியிடக்கூடிய அந்த கருத்து கணிப்பு எல்லாமே கேட்டுக்கொள்வார்கள். ஸோ சிப்ரி வெளியிட்டிருக்கிற இந்த செய்தி என்ன சொல்லுது? கண்டிப்பாக வெப்பன் அப்படிங்கிறத கூடுதலாக சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிற வெப்பனை எல்லாமே சீனா பாகிஸ்தானுக்கு ஃப்ரீயாக கூட கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்தியாவுக்கும் இந்த SLC-18க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுதலாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் அப்படிங்கிறத நம்ம விண்ணில் செலுத்திக்கிட்டே இருக்கும். இந்த லோ எர்த் ஆர்பிட்டை வச்சு, அல்லாட்டி இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் சேட்டலைட்டை வச்சு இன்னொரு நாட்டை ஸ்பை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு லோ எர்த் ஆர்பிட் அந்த சேட்டலைட்டினுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 5 வருஷம் தான். ஸோ இந்த 5 வருஷத்தில் நமக்கு தேவையான பலவிதமான உளவு வேலைகளை இந்த லோ எர்த் ஆர்பிட் வழியாக செய்ய முடியும். பலவிதமான உளவு வேலையை இந்த லியோ சேட்டலைட் வழியாக செய்ய முடியும். இதை இந்தியா செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் தெரியும். நாம இன்னும் பலவிதமான சேட்டலைட் அப்படிங்கிறத விண்ணில் செலுத்த போகிறோம். பல நாடுகளுக்கு தேவையான சேட்டலைட்டை நம்ம விண்ணில் செலுத்துவதற்கான அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கோம். இப்போ ஈவன் நம்மளே இந்தியாவுக்கு தனியான ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்க போகிறோம். இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவை கண்காணிப்பதற்கு ரொம்ப பெரிய அளவு பாகிஸ்தானுக்கு இந்த ரேடாரை கொடுக்கணும். அந்த ரேடாரை கொடுத்து எந்தெந்த சேட்டலைட் பாகிஸ்தானுக்கு மேலே இருக்குது, அது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த டேட்டாவை 2 பேரும் ஷேர் பண்ண போகிறாங்க. யாரெல்லாம்? ஒன்று இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இன்னொன்று பாகிஸ்தானில் கிடைக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே சீனாவுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. சீனாவும் இதே ரேடாரை போட்டு ஸ்டார்லிங்லேருந்து எல்லா லோ எர்த் ஆர்பிட்டையும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த 2 டேட்டாவையும் அவங்க கம்பேர் பண்ணி எந்த சேட்டலைட் எப்படி எந்த மாதிரி மூவ் ஆகுது, எந்த மாதிரி சிக்னலை வெளியிடுது அப்படிங்கிறத கரெக்டாக அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணி அந்த சேட்டலைட்டுக்கு எதிரான நடவடிக்கையை அவங்களால செய்ய முடியும். ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் தான். ஆனால் இதை உடனடியாக நம்ம நம்பிடலாமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு ப்ரொபகண்டா நியூஸாக கூட இருக்கலாம். நம்மளை பயம் காட்டுறதுக்கு, இல்லாட்டி இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பயத்தை காண்பித்தரலாம், ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்ணிடலாம். SLC-18 அப்படிங்கிற ரேடாரை வச்சு
இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான செய்தியை வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லி கூட சீனா நினைக்கலாம். இதை லேசாவும் நம்ம நினைக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப சிவியராகவும் நினைக்கக்கூடாது. நம்முடைய ராணுவம் சார்ந்து இல்லாட்டி நம்ம நாட்டை நேசிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த SLC-18 ரேடார் எப்படி ஒர்க் ஆகுது, இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரேடாரை எப்படி இப்படிலாம் ஒர்க் பண்ண வைக்க முடியும், இந்த மாதிரியான செய்திகளையும் இல்லை SLC-18 கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி நம்மகிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை நம்மளால ஈஸியாக என்ன செய்ய முடியும், அப்படியே ஒண்ணுமில்லாமல் சிதறடிக்க முடியும். அக்டோபர் 2021 பாகிஸ்தானுக்கு HIMARS அதாவது ஹை டு மீடியம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9 அப்படிங்கிறத சீனா கொடுத்திருந்தாங்க. இந்த HQ-9 வச்சு பாகிஸ்தான் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான இடங்களில் நிலைநிறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. ஸோ HQ-9 அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே பாகிஸ்தான் கையில் போகும்போது ஆல்ரெடி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெப்ட் அப்படிங்கிறது, கடன் வேல்யூ அப்படிங்கிறது இன்னும் கூட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் CPEC அப்படிங்கிறத மேலும் உறுதியாக பாகிஸ்தானும் செய்ய கூடுதலான ஆசைப்படுவார்கள். ஸோ ஓவராலா இப்போ பாகிஸ்தானும் சீனாவும் நண்பர்களாக இருப்பது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான். பாகிஸ்தான் தனியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா சீனா உதவியே செய்ய மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு பெரிய ஒரு லாபம் எதுவுமே கிடையாது. எதிர்காலத்தில் பல விதமான பிரச்சனைகள் தான் வரும். ஆனால் இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கும் இல்லை இந்தியாவை போதுமான அளவுக்கு பயம் காட்டுவதற்கும் இந்தியாவின் மீது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செய்வதற்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராக்ஸி தேவைப்படுது. அந்த ப்ராக்ஸியாக பாகிஸ்தானை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவும் இந்த ஒரு த்ரெட்டை ரொம்ப சிவியராக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் நம்முடைய ஒரு கருத்தாக இருக்கு. ஸோ இதை மட்டும்தான் இந்த ஏர் ஷோவில் இவங்க காண்பித்தாங்களா, சீனா காண்பித்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க ஒரு அயன் பீம் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க. அந்த அயன் பீம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு இணையான ஒரு டெக்னாலஜியாக சீனா சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அயன் பீம்னா என்ன, அந்த அயன் பீமை வச்சு என்னென்ன செய்ய முடியும், அது இந்தியாவுக்கு எதிராக இல்லை உலக நாடுகளுக்கு எதிராக சீனா எப்படி பயன்படுத்துவாங்க, இதே மாதிரியான வெப்பன்ஸ் வேற எந்த நாட்டுகிட்ட இருக்கு, இன்னும் பல வெப்பன்ஸை எப்படி அறிமுகம் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே இன்னொரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவும், மோரோவர் டெக்னாலஜி, இந்த சயின்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்களுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.